ரியாத்தில் இருந்து அப்பாஸுங்கிறவர் கேட்குறாரு, எனக்கு திருமணமாகி முதல் மனைவிக்கு 2 குழந்தை உள்ளன. முதல் மனைவி இறந்து விட்டார். இறந்தவுடனே 2ஆம் திருமணம் செய்தேன். 2வது மனைவிக்கு 1 குழந்தை உள்ளது. அந்த குழந்தையுடன் அவங்க வீட்டில் இருக்கிறது. என் வீட்டிற்கு வர மறுக்கிறார்கள். என் குழந்தைக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணுமா? கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானான்னு கேட்குறாரு. அதாவது இவருக்கு கேள்வி என்னன்னு கேட்டால், மனைவியோடு வாழ்ந்துருக்கும், மனைவி ஏதோ பஞ்சாயத்தில் விவாகரத்து ஆகலை, ஏதோ கோவிச்சுக்கிட்டு நினச்சிட்டாங்க, பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். மனைவி இவரோட கோபித்து கொண்டு பிள்ளையோடு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை என் வீட்டில் இல்லை, என் கண்ட்ரோல்லையும் இல்லை, அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் செலவு கொடுக்கணுமா? இல்லாட்டி அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானா? அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தகப்பனுடைய பொறுப்பில் தான் வருவார்கள். அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பிள்ளைய நம்ம வீட்டில் வச்சுருந்தா நம்ம செலவு கொடுக்கணும். இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைய தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. அவங்க தாய் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. என் வீட்டில் அந்த பிள்ளை இல்லாத நேரத்தில் நான் அதுக்கு செலவுக்கு நான் பிள்ளைக்கு நான் கொடுக்கணுமா? கொடுக்காவிட்டால் குற்றம் பிடிக்கணுமா என்று எல்லாம் அவர் கேட்குறார். பிள்ளைகளை இஸ்லாத்தின் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய பருவம் வயசு அடைகிற வரைக்கும் அதனுடைய செலவுகளுக்கு தகப்பன் தான் பொறுப்பாளி. எந்தளவுக்கு பொறுப்பாளின்னு கேட்டால், தாய்ப்பால் கொடுக்குறாங்கல்ல, மனைவின்னு இருந்து கொண்டு கொடுத்தாங்கன்னா அது ஒரு கணக்கு. விவாகரத்து ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, விவாகரத்துக்கு பிறகு அந்த குழந்தை கை குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தை பால் ஊட்ட வேண்டிய பருவத்தில் இருக்கிறது. இப்போ விவாகரத்து செய்யப்பட்ட அந்த மனைவி இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்கல்ல, இப்படி பால் ஊட்டினாங்கன்னு சொன்னால் நீங்கள் பால் ஊட்டுவதுக்கு நீங்கள் கூலி கொடுங்கங்கிறான்ல. மனைவி கை காசை செலவழித்து அந்த குழந்தைக்கு உணவுலாம் கொடுக்கல, இயற்கையாக உங்களுக்கு சுரக்கக்கூடிய பாலை தான் கொடுக்குறாங்க. கொடுக்காட்டாலும் அந்த பால் சுரந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்றுக்கு நம்ம எதுவும் கொடுக்க தேவையே இல்லை. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காட்டி அவங்களுக்கு தான் கேடாக இருக்கும். பால் கட்டிக்கிற பல விஷயங்கள்லாம் வரும். அதனால அவங்க பெற்றதுனால அவங்க தான் கொடுக்க கடமைப்பட்டவங்க. இப்படிலாம் இருந்தால் கூட எல்லாம் என்ன பார்க்குறான்னு கேட்டால், நரலான் நிலக்கும் உங்கள் மனைவி விவாகரத்து செய்யப்பட்ட உங்கள் மனைவிமார்கள் 65வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், ஃபைன் அருளான் நிலக்கும் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாலூட்டினார்கள் என்று சொன்னால் ஃபாத்து ஹுன்ன உஜூர ஹுன்ன அதற்குரிய கட்டணங்களை கொடுத்து விடுங்கள், அதுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள். அப்போ உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மனைவி விவாகரத்து செய்யப்பட்ட மனைவி பால் ஊட்டினாலேயே நீங்கள் தான் அதுக்கு காசு கொடுக்கணும். பால் ஊட்டுதல்ங்கிறது மனைவிக்கு பொருளாதார சுமை ஒன்றும் கிடையாது. வேறு உணவு வாங்கி கொடுக்கறது அந்த மனைவிக்கு பொருளாதார சுமைன்னு சொல்லலாம். தன்னிடத்தில் சுரக்கக்கூடிய பாலை கொடுப்பது அந்த மனைவிக்கு பணச்சுமையாது, பணச்சுமை கிடையாது. பணச்சுமை இல்லாட்டா கூட அல்ல இதில் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், குழந்தைக்கு பொறுப்பால் அப்பந்தான். தாய் பெற்றிருந்தாலும் சரி தான், அவள்கிட்ட இயற்கையாக பால் சுரந்தாலும் சரி தான், மனைவிங்கிற கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவள்கிட்ட கூலி கேட்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ தானே பார்த்துக்கிற. மனைவின்னு இல்லைன்னு ஆயிரும் பொழுது உன் குழந்தைக்கு அவங்க எப்படி பால் கொடுப்பாங்க? அதுக்குரிய கட்டணத்தை கொடுத்துருங்கிறாங்க. அந்த காலத்தில் பால் கொடுத்தலுங்கிறது ஒரு வேறு பெண்கள்கிட்டையும் பால் விட்ட குழந்தைகளை கொடுப்பாங்க, செவிலி தாய்கள்கிட்ட. அதுக்கு என்ன கட்டணம்ங்கிற அந்த பகுதியில் எல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள். அது மாதிரி கொடுத்துடணுமா? இப்போ இன்னும் அருளான் நடக்கும் உங்களுக்காக வேண்டி அவர்கள் பாலூட்டினார்களே ஆனால் ஆத்து உண்ண உஜூர உண்ண அவங்களுடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி 65வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தை சொல்கிறான். இதில் என்ன வழங்குறது? அதே மாதிரி இதே கருத்தை 2வது சூறாவில் 233 சொல்கிறான். ஒல் வாலிதாத்து தாய்மார்கள் யுர்லேன் அவுலாத உண்ண அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட விவாகரத்துக்கு பிறகு ஒல் வாலிதாத்து தாய்மார்கள் யுர்லேன் அவுலாத உண்ண அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட வேண்டும். ஹவுலைனி காமிலைனி 2 முழு வருஷம் பால் ஊட்ட வேண்டும். லிமன் அராத அங்கு திம்மர் அல்லாத்த பாலூட்டுவதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த கணவன் விரும்பினால் 2 வருஷம் நீங்கள் பால் ஊட்ட வேண்டும் சொல்லிவிட்டு, வாழல் மூலூதிலகு யாருக்கு அந்த குழந்தை பிறந்தானோ அந்த அப்பனுக்கு கடமை இருக்கிறது. ரிசுக்கு உண்ண ஓ கிசுவத்து உண்ண அவங்களுக்கு உணவு உடை எல்லாம் அந்த பாலூட்டுற வரைக்கும் பாலூட்டுவதற்காக வேண்டி அந்த பெண்களுக்காக உணவு உடை கொடுப்பது இவனை சேர்ந்தது. சக்திக்கு உட்பட்டு உடாத்து கல்லஃபு நப்சுன் இல்லா உசாஹா எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமம் தரமாட்டான். உலாத்துலார வாலிதத்தும்பி வலதிகா எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையினால் சிரமத்திற்கு உள்ளாக்க மாட்டாள். உலா மௌலூதுன் லஹுமி வலதிகி எந்த ஒரு தகப்பனும் பிள்ளையின் காரணமாக சிரமம் கொடுக்கப்பட மாட்டான்.
அதனால் சக்திக்கு உட்பட்டதாக கூடும். விவாகரத்து பண்ணிட்டாலும் அந்த மனைவிக்கு அந்த அந்த குழந்தை பிள்ளையாக இருந்தாலும் நீ தான் காரணமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு உரிய கூலியை நீ கொடுத்துரு, ரிஸ்க்கு கொடுத்துரு, உணவு உடை கொடுத்து விடு என்று எல்லாம் கட்டளை எடுக்கிறான். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், விவாகரத்துக்கு பிறகும் கூட அவள் கை குழந்தையா பாலூட்டும் குழந்தையா இருக்கும்போது கூட அந்த பாலூட்டும் பொறுப்பை யாருக்கு சேருது? கணவனை சேருது. நீ தான் கொடுக்கணும். இயற்கையாக அவளுக்கு சுரக்குது, கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லலாம். பாலூட்டுற வரைக்கும் விட்டுரு, அதுக்கு பிறகு வெளியில் உணவெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நீ கொடுத்துக்கன்னு சொல்லலாம். அல்ல, இங்கே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிடறான். பாலூட்டுவதற்கு நீ கொடுறா, நீ மனைவிங்கிற இப்போ அந்த சிலிண்டர் ஆகிட்டியோ, அப்போ பாலூட்டுவதற்கே கொடுக்கணும் என்றால் மற்ற செலவுலாம் கையில் இருந்தப்பட்ட செய்வா? பாலூட்டுறதுக்கே நீ காசு வாங்கணும்னு சொல்லப்பட்டுருச்சு. பாலூட்டும் பருவம் கடந்த பிள்ளையா இருந்துச்சு, 4 வயசு பிள்ளையா இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு உணவுகள்லாம் வெளியே சத்தான உணவுகள் வாங்கணும், பவுடர்கள் வாங்கணும், சாப்பாடு கொடுக்கணும், பல விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு தேவையான உடை எடுத்து கொடுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பல தேவைகள் இருக்கிறது. அதெல்லாம் அவள் கையில் இருந்தால் செய்வாவ? அவள் கொடுக்குற அவள்கிட்ட சுரக்கிற பாலுக்கே கட்டணம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கும்போது பிள்ளைக்கு கொடுக்கணுங்கிறது தகப்பனுடைய கடமை தான். உங்களோட வாழாமல் ஓடி போயிட்டாலும் சரி தான், அதை நீங்கள் தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸை பாருங்கள். புகாரில் 5364வது ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னா, ஹிந்தாங்கிறாங்கல்ல, ஆரம்பத்தில் ரொம்ப எதிரியாக இருந்து அவங்க தான் அந்த வகசி மூலமாக ஹம்சாவையெல்லாம் வந்து ஓது பொருளை கொலை பண்ணாங்க. அந்த ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிறகு இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் அபூ சுஃபியானுடைய மனைவி. ஹிந்துங்கிறவங்க யார்? அபூ சுஃபியானுடைய மனைவி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட வர்றாங்க, வந்து கேட்குறாங்க இஸ்லாத்தெலாம் ஏற்ற பிறகு பிற்காலத்தில், அபா சுஃபியான ரஜுலுன் ஷஹீஹும், என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் சரியான கஞ்சனாக இருக்கிறார். ஒலைச யோத்தீனி மா எக்குஃபீனி வளதி, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் போதுமான காசு தரமாட்டேங்கிறார். எனக்கு என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட கம்மியாக தான் தர்றாரு. இல்லாமல் அகத்தும் மின்ஹோலா ஏலமும், அவர் அறியாத விதத்தில் நான் எடுத்துக்கொண்டாலே தவிர எனக்கு என் பிள்ளைகளுக்கும் பத்தாது. எனக்கும் பிள்ளைக்கு 100 ரூபா தருவார், பத்தாது. நான் ஒரு 10 ரூபாய் களவாண்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய கணவருடைய காசுலேருந்து அவருக்கு தெரியாமல் நான் என்ன செய்வேன், எடுத்துக்கிருவேன். அப்படி இருந்தாலே தவிர அவர் தரக்கூடியது 2 பேருக்கும் போதலைங்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ஹுதி நீ எடுத்துக்க, மா எக்கு ஃபீக்கி வளதக்கி, உனக்கும் பிள்ளைக்கும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்க, பில் மாரூஃபி, நியாயமான முறையில் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளையை கவனிக்கிறது தகப்பனுடைய கடமைங்கிறதுனால தான் இது சொல்கிறாங்க. உன் தேவைக்கு மட்டும் எடுத்துக்க, பிள்ளைக்கு எடுத்துக்கன்னு சொல்லலையே. உனக்கு உள்ளதும் எடுத்துக்க, பிள்ளைக்கு உள்ளதும் எடுத்துக்கன்னா, பிள்ளையை கவனிக்கிற பொறுப்பு யாரை சேர்ந்தது? தகப்பனை சேர்ந்தது. மனைவியை கவனிக்கிறதும் அவனுடைய பொறுப்பு தான். அவனுக்கு பிறந்த பிள்ளைகளை கவனிக்கிற அவனுடைய பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இந்த மனைவிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நீங்கள் களவாண்டுக்கண்டு புருஷனுடைய காசை தேவையான அளவுக்கு நினச்சி அதிகமாக ஊதாரத்தனமாக எடுத்துடக்கூடாது. அவன் தருவது போதுமானதாக இல்லைன்னு சொன்னால் அவருக்கு தெரியாத வகையில் நினைஞ்சிக்க எடுத்துக்க, அது களவுல வராது அப்படின்னா உரிமைன்னு தானே அர்த்தம். களவுல வராமல் ஏன் போகுதுன்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு கொடுப்பது உரிமை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அபூதாவுது, அகமது, ஹாக்கிமு, பைஹக்கியுடைய சுனனுல் குப்ரா, நசையுடைய சுனனுல் குப்ரா, தபரானியுடைய கபீரு, பஸாரு, இப்னு ஹிப்பான், இதில் எல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கஃபாபில் மரி இஸ்மன், ஒரு மனிதன் செய்கிற பாவத்துக்கு இதுவே போதுமானது. ஐயுலைய மைய கூத்து, யாருக்கு உணவளிக்க வேண்டுமோ அவங்களுக்கு உணவளிக்காமல் விட்டு விடுவது தான் ஒருத்தன் செய்கிற பாவத்தில் பெரிய பாவம். அதுவே போதும், வேறு பாவம் செய்ய தேவையில்லை. அவனை பாவியாக்குவதற்கு இந்த ஒரு பாவம் போதுங்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தைக்கு மனைவியாக இருக்கும், மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். மனைவியாக இருந்து கொண்டு இருக்கும் போதே என்ன செய்வான், கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சில வினங்கள் கொடுக்க மாட்டான். அப்படி இருந்தானே ஏன்னா அதுக்கு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கஃபாபில் மரி இஸ்மன், ஒரு மனிதன் செய்கிற பாவத்துக்கு இதுவே போதுமானது, இதை செஞ்சாலும் பெரிய பாவியாயிருவான். ஐயுலையா மைய கூத்து, யாருக்கு உணவளிக்க வேண்டுமோ அவங்கள உணவளிக்காமல் வீணாக்குவது வந்து பாழாக்குவது வந்து பெரிய பாவம். அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்பாங்க, மனைவி உங்களோட இருக்காவிட்டாலும் சரிதான், அது உங்களுக்கு பிறந்த பிள்ளை, உங்களுடைய உயிரணுவிலிருந்து அந்த குழந்தை உருவாகி இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால, நீங்கள் தான் காரணமாக இருக்கிற காரணத்தினால தந்தையாகிய நீங்கள் அதுக்குரிய செலவு என்ன செய்யணும், கொடுக்க தான் வேணும்.